வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் நம்ம 13th சம் பார்க்க போகிறோம். சரி, கொஷின் பார்க்கலாம். A machine costing rupees 50,000 was purchased on hire purchase basis. Rupees 10,000 was paid on singing the agreement and the balance of 4 equal installments 10,000 each annually with interest at 5%. Calculate the interest and show the amount payable on each installment. Each installmentக்கு எப்படி அமௌண்ட்டாக பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், மிஷினரி காஸ்டிங் எவ்வளோ? 50,000. இதான் கேஷ் ப்ரைஸ். நீங்கள் அதில் 10,000 டவுன் பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டு 10,000. அப்போ 10,000 இன்ட்டு 4 இன்ஸ்டால்மெண்ட்டை கேல்குலேட் பண்ணுங்கள். 10,000 இன்ட்டு 4 அப்போ 40,000 ப்ளஸ் 10,000 எவ்வளோ? 50,000. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நம்ம கால்குலேட் பண்ணால் கேஷ் ப்ரைஸுக்கு அதிகமாக வரணும். ஆனால் இங்கே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுதான் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, எக்ஸசைஸில் 13th சம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ப்ரைஸ். கேஷ் ப்ரைஸ் 50,000 less down payment. டவுன் பேமெண்ட் 10,000 பே பண்ணிட்டோம். மீதி 40,000 இருக்குது. இங்கே 10,000 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துடும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கேஷ் ப்ரைஸில் அந்த 10,000 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம எத்தனை ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம்? 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸே கிடையாது. 2 ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் ப்ரூவாக கொண்டு வந்து கேஷ் ப்ரைஸில் அந்த 10,000 எழுதிடுங்க. ஓகேவா? இங்கே கேஷ் ப்ரைஸில் எழுதிடுங்க. இப்போ இந்த 40,000க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். 40,000 இன்ட்டு பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 5/100 போட்டிங்கன்னா 2,000 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ 10,000 ப்ளஸ் 2,000 12,000 எழுதணும். ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸும் கேஷ் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் கேஷ் ப்ரைஸையும் ஆட் பண்ணி தான் எழுதணும். இங்கே இருக்க இந்த 10,000 இங்கே எடுத்துகிட்டு போட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 30,000. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். இன்ஸ்டால்மெண்ட்டில் எழுதாதீங்க, த்ரூவாக கேஷ் ப்ரைஸில் எழுதிடுங்க. இப்போ இங்கே இருக்க 30,000க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 30,000 இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 1,500 rupees வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 11,500 இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இந்த 10,000 இங்கே கொண்டு வந்து போட்டு லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிங்கன்னா 20,000 கிடைக்கும். இப்போ இதில் இது செகண்ட்க்கு அப்புறம் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் இங்கே எழுதுங்க 10,000. இந்த 20,000க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,000 rupees வரும். இப்போ இதையும் ஆட் பண்ணுங்கள். கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11,000. இப்போ இந்த 10,000 இங்கே போட்டு மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நமக்கு 10,000 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இங்கே தான் வரும் 10,000. இப்போ நான் என்ன சொன்னேன்? லாஸ்ட் வரை இந்த டேபிளுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் தரலன்றதுனால எரர் வராது. இதில் கரெக்டாக நமக்கு கால்குலேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு சம்முக்கு எரர் வரும், இதுக்கு எரர் வராது. அதனால் நீங்கள் அப்படி எழுதுங்க. இப்போ கேஷ் ப்ரைஸ் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 10,500. இந்த 10,000 இங்கே போட்டு நில் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கரெக்டாக நில் ஆகிடும்.
இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு டோட்டல் பண்ணுங்கள், கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு டோட்டல் பண்ணுங்கள். இப்போ கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 தான். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதனால் எழுதிடலாம். இப்போது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,000 வருது எனக்கு. 5,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 55,000. இதை ஆட் பண்ணாலும் 55,000 வரும். ஸோ ஈக்குவலாக கேல்குலேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.